நம்ம கதையோட கதை இன்னைக்கு என்னன்னா, ஒரு ஊருங்க. ஊர்ல ஒரு ஏரியா தனியாட்டம் உண்டு. அது தனியா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு தீவு மாதிரியே சொல்லுவாங்க அந்த ஏரியாவை. அந்த ஏரியாவுக்கும் தலைவரா ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னா பசங்க எல்லாருமே நின்னுதான் நிற்பாங்க, ஓடுதான் ஓடுவாங்க. அப்படி இருந்தாரு அந்த தலைவர். அவர் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, ஊருக்கு பசங்களை நல்ல வழி கொண்டு போவாரு, கெட்ட வழி கொண்டு போக மாட்டாரு. அவர் சொல்றதுக்கு தலைவரா இருந்துட்டு, நல்ல வழிக்கு போங்க, கெட்ட வழிக்கு போவாதீங்க, அவர் சொல்றதுதான் தலைவர். அது மாதிரி தலைவர் சொன்ன உடனே தலைவர் எதுவெல்லாம் பெருசாலாம் அவர் சொந்தமான தொழில் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. தொழிலையும் பண்ணுவாரு, பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட்டோட போவாங்க, வாலிபாலு, ஃபுட்பாலு, கபடி, பேட்மிண்டன் எல்லாம் கூட சொன்னாங்க. அது மாதிரி பசங்களுக்கு ஊக்கத்தன்னு சொல்லுவாரு. இல்ல நீங்க இந்த மேட்சுக்கு போங்க, நீ இந்த விளையாட்டுக்கு போங்க அப்படி சொல்லுவாரு. ஆனா கூட அவரும் சேர்ந்து விளையாடாப்புல, ஒரு காலத்துல விளையாடாப்புல, இப்போ கொஞ்சம் விளையாட முடியலாம இருக்காப்புல நம்ம ஆளு. நம்ம கதையோட கதாநாயகன் அவர் தான். அவர் என்னன்னா, நல்ல புகழுக்கு பேருக்கும் பெருமை போனவர் அவரு. அவர் இல்லைன்னா ஏர்வாடியில அந்த அந்த தெரு அந்த ஏரியால இல்லைன்னா அவர் இல்ல தெரியல, அப்படி வச்சிருந்தாங்க அவரங்க அந்த தலைவரை. ஆனா நாள் போக்குல அவரும் ரொம்ப சோர்ந்துட்டாரு. சொல்லி சொல்லி பார்த்தாரு, யாரும் கேட்க மாதிரி இல்லை. அதனால அவருமே விட்டுட்டாரு. சொல்லுவாரு, எங்க கேக்குறாங்க. ஒரு டீம் அவர் உருவாக்க வச்சிருந்தாங்க நாங்க அந்த நேரத்துல. இப்போ இந்த டீமே இல்ல. அவரு சொல்ற பேருக்கு எங்க இருக்கு, ஒண்ணும் இல்ல. அதனால பார்த்தாரு, அவரும் ஒன்னும் சொல்ல முடியலன்னு விட்டுட்டாரு. நாங்களும் அந்த கதையோட கதாநாயகன் நல்லவர் வல்லவர். இந்த கதையோட அடுத்த பாகம் சொல்லுவோம். பார்க்கவும் இருக்கு. இன்னைக்கு கதையோட சுருக்கம் இவங்க தான். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அந்த கதை சொன்னத யாருன்னு என் நண்பர்கள் தான் தெரியும். அது யாருன்னு கமெண்ட்ல பேர் சொல்லுங்க. சொன்னோடனே புரிஞ்சிருப்பீங்க இந்த கதையோட யாருன்னு. அவரை பத்தி ஃபுல்லா கதை அடுத்த பார்ட் 2ல அவரை பத்தி ஃபுல்லா டீடைல் சொல்லுங்க பாருங்க.